கரூர் பெருந்துயரம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக நாளை காலை 7 மணிக்கு தாவேகா தலைவர் விஜய் டெல்லி செல்கிறார். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டபோது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியானார்கள். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, இணை செயலாளர் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் உள்ளிட்டோர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கமளித்தனர். தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பி வரும் 12ஆம் தேதி ஆஜராகும்படி உத்தரவிட்டது. இதனையடுத்து தனி விமானம் மூலம் நாளை விஜய் டெல்லி செல்ல உள்ளார். விசாரணைக்காக டெல்லி செல்லும் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்குமாறு டெல்லி காவல்துறைக்கு தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார் மின்னஞ்சல் மூலமாக கடிதம் அனுப்பியுள்ளார். டெல்லியில் நாளை சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகும் விஜயிடம் கரூர் சம்பவம் தொடர்பாக பல கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடர்ந்து 3 நாட்கள் வரை விசாரணை மேற்கொள்ளப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.